யோவான் 7:28 யார் சத்தியம் உள்ளவர்? பிதா, என்னை அனுப்பினவர் சத்தியம் உள்ளவர். இயேசு கிறிஸ்து சொன்னாரு, நானே சத்தியம், நானே வழி அப்படின்னு சொல்லிட்டேன். அடுத்தது 1 யோவான் 5:6 ஆவியானவரே சத்தியம் உள்ளவர் அப்படின்னு பார்ப்போம். இப்போ 3 பேருடைய திருத்துவமும் அந்த குணங்கள் என்னன்னா, அவர்கள் தான் சத்தியம் உள்ளவர். பைபிள்ல வேற யாராவது சொல்லிட்டாங்க அப்படின்னு நீங்களே சோதிச்சு பாருங்க. அப்படி இருந்தா என்கிட்ட சொல்லுங்க. தாவீது சத்தியம் உள்ளவர், பவுல் சத்தியம் உள்ளவர், பேதுரு அல்லது யோவான் அல்லது அப்போஸ்தலர்கள் யாராவது இப்படி சத்தியம் உள்ளவர்கள் அப்படின்ட்டு யாரையாவது ஏன் தானியேலை குறித்தாவது சத்தியம் உள்ளவர் அப்படின்னு சொல்லிட்டாங்களா அப்படின்றத கொஞ்சம் சோதித்து பார்த்து என்கிட்ட சொல்லுங்க. ஏன் சொல்லுவார் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம கிட்ட யாரை குறித்து பேசுறாங்க? தாவீது பாடினா நீங்களும் பாடுங்க, தாவீது ஆடினா நீங்களும் ஆடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு மனுஷனை குறித்து சொல்லியிருக்காங்கன்னா, நீங்க வேதம் தெளிவா சொல்லுகிறது சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ யாரை நீங்கள் நான் அறிந்து கொள்ள வேண்டும்? இயேசு கிறிஸ்துவை தவிர, பிதாவை தவிர, ஆவியானவர் மூலியமாய் நமக்கு அறிவிக்கிறதை தவிர வேற யாரை குறித்தும். ஆவியானவர் யாரை குறித்து பேசுவாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு? பிதாவை குறித்தும் இயேசு கிறிஸ்துவை குறித்து தான் அவர் பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ கொஞ்சம் நீங்க யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நாம எதை அறிந்து கொள்றோம்? அதனால பைபிள் சொல்றது, அநேக சத்தியத்தை விட்டுட்டாங்க, கட்டுக்கதைகளை என்ன பண்றாங்க? பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அதை நம்பி கொண்டிருக்கிற காலத்துக்குள்ளே நாங்க இருக்கிறோம்னு பைபிள் சொல்றது. யோசிச்சு பாருங்க, மனந்திரும்புங்க, சிந்திங்க, இயேசு கிறிஸ்துவிடத்துல ஓடி போங்க. அவருடைய பாதத்திலே மரியாதை அமர்ந்து சத்தியத்தை அறிந்தாலே அதை நீங்களும் அறிந்து கொள்ளுங்கள்.